இன்னைக்கு இந்தியால எங்க வேணா யார வேணா ஏமாத்தலாம். இங்க எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை ஏமாத்துறதுக்கு ஒருத்தன் பிறந்துதாயா வரணும். ஆனா அங்க ஏற்கனவே ஒருத்தன் தன்னோட கால் தடத்தை பதிச்சுட்டான்னு அவங்க யாருக்குமே தெரியல. ஓப்பனிங் சீன்லயே அவமானமா. அடே பேயில போமா இலே இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்டே காமிச்சிட்டா அது இப்படியால வரையணும். மர்க்கா சொல்லு. நான் மேடையில இருந்தாவே கரண்ட் வைப்ரேஷன் ஆகும். மேட்ரு பண்ணாதான் புள்ள பிறக்கும், இல்லை நான் பார்த்தாவே புள்ள பிறக்கும். அப்படி சிவாஜிக்கு சொல்ல அவங்க வீட்டில் இருக்க பெண்களே இதை பற்றி கேட்கணும், அவங்க கட்சியில் இருக்க பெண்கள் இதை கேட்கணுங்க. இதை விட கேவலமாக பெண்களை பேசுவது அப்படிங்கிறது எப்படி அவங்க சகிச்சுட்டு பொறுத்து கொண்டு இதெல்லாம் கேட்டுட்டு அந்த கட்சியில் இருக்காங்க, அந்த வீட்டில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க. வரப்போகுது பெரிய ஆஃபர்னு மாதம் 1000 பணம் வாங்காத பெண்களுக்கு ஆசையை காட்டி எதுவுமே இல்லாம ஏமாத்திட்டு போயிடுச்சு திமுகவோட எல்லாருக்கும் எல்லாம் பட்ஜெட். திமுக ஆட்சிக்கு வரவே எல்லா மகளிருக்கும் 1000 தருவோம்னு சொன்னாங்க. திமுக ஆட்சிக்கு வந்துச்சு, பணம் எப்போ வரும்னு கேட்டா தகுதி பார்த்து தரோம்னு 2 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. இந்த பட்ஜெட்ல 13,720 கோடியை மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு ஒதுக்கி இருக்காங்க. அதுல என்னன்னா விடுபட்ட மகளிருக்கு மீண்டும் விண்ணப்பிக்க வாய்ப்புன்னு ஸ்டாலின் சொன்னதுக்கு அப்புறம் வந்து சேர்ந்த மனுக்கள் 7 லட்சம் பெண்கள் கிட்ட மனுக்களை வாங்கிட்டு வெறும் 72,500 பெண்களுக்கு பணத்தை தான் ஒதுக்கி இருக்கு திமுக அரசாங்கம். கடந்த ஆண்டை காட்டிலும் வெறும் 87 கோடி தான் இப்போ அதிகமா ஒதுக்கி இருக்காங்க. இந்த 87 கோடியை வச்சுக்கிட்டு 72,500 பேருக்கு தான் புதுசா தர முடியும். பாக்கி 6 லட்சத்துக்கு அதிகமான பெண்களுக்கு ஏமாற்றம் தான் மிச்சம். எல்லாருக்கும் எல்லாம்னு சொன்னா கேட்கிற மகளிருக்கு 1000 கொடுக்கணுமா என்ன? இதுதான் திமுகவோட மகளிர் பாசமும். நேர மாட்ட நக்கர மாடு எடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொல்லி விட்டானுங்கடா. ராமசாமி கொடுத்த பணம் இப்ப இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அந்த நாய் காலையில செருப்படி 5 விழும்னு சொல்லி வை. அந்த வாயை போட்டு மண்ணில் வச்சு தேய்ச்சு விடு. My son is also a citizen of Singapore. பையன் யூகே போயிருக்கான், படிக்கிறதுக்காக போயிருக்கான். 7ஆம் வகுப்பு வரும்பொழுது அவர் என்ன சொன்னாருன்னா ஒரு யூனிக் லாங்குவேஜ் நான் ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா, சரி ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லும்போது பிரெஞ்சு தான் லாங்குவேஜா? தமிழ் கிடையாது. நான் தமிழ் எவ்வளவுமே தெரிஞ்சுக்கிறது நல்லது. எனக்கு 3 languages பெட்டர் அப்படின்னு தோணுது.